இன்றைக்கி வீடியோவில் வந்து இந்த லைனிங் ப்ளவுஸ் வந்து கழுத்து பீஸ் போடாமல் எப்படி அடித்து திருப்புறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஈஸியான மெத்தடில் எப்படி தைக்கலாங்கிறது. இது நான் ஆல்ரெடி கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து அந்த வீடியோ வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம ரெண்டும் சேர்த்து போட்டோம்னா கட்டிங் வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது வந்து தனியாக, ஸ்டிச்சிங் வீடியோ வந்து தனியாக பாருங்கள். இப்போ ஈஸியாக அதை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். நம்ம கழுத்து பீஸ் போட்டு அடிக்கிறத விட வச்சு திருப்புறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை எவ்வளோ ஈஸியாக நான் உள்ளர ஒரு பீஸ் போட்டு எப்படி வந்து அடித்து திருப்புறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல வந்து கையை அடிச்சிடலாம். அளவு எல்லாமே கரெக்டாக வெட்டி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த அதில் வந்து போட்டு தைக்கிற மாதிரி. கரெக்டாக அந்தந்த அளவுக்கு வந்து லைனிங் பீஸ் மேலே போட்டுக்கிறோங்க. மெயின் பீஸ் மேலே போட்டு லைனிங்கை அளவு எங்கே கட் பண்ணிடுறீங்களோ நமக்கு வந்து அளவு வந்து லைனிங் தான், அந்த அளவுக்கு வந்து தைச்சிருங்க. அதை அப்படியே திருப்பி விட்ருங்க. திருப்பி விட்டு ஒரு படிமான தையல் போட்டுருங்க. அதில் அப்படியே திருப்பிட்டிங்கன்னா மெயின் பீஸ் வெளியில் வந்துடும். ஒட்டில் வந்து ஒரு தையல் போட்டுருங்க. உங்களுக்கு வந்து தெரியலைன்னு சொன்னால் நீங்கள் இந்த பக்கம் திருப்பிக்கிறலாம். நீட்டாக திருப்பி பார்த்துக்கிறோங்க. லைனிங் வந்து வெளியில் தெரியக்கூடாது. இந்த பக்கத்தில் நமக்கு வந்து மெயின் பீஸ் தான் வந்து நீட்டாக லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து லைனிங் வெளியில் தூக்காது. நல்லா சுருக்கம் இல்லாமல் வந்து துணியை வந்து உதறி எடுத்துருங்க. இப்போ நம்ம ரெண்டு கையும் ஓட்டியாச்சு. இப்போ சுற்றி உள்ளது கரைச்சி விடுறது மட்டும்தான். இப்போ நான் வந்து பின்பாகமும் முன்பாகமும் ரெண்டும் ஓட்டிடுவோம். எவ்வளோ ஈஸியாக ஓட்டுறதுன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி அளவு கரெக்டாக வச்சிங்கன்னா டக்குன்னு ஓட்டிடலாம். இதில் வந்து துணி நிறைய இருந்தது. நான் அது கட்டிங் போட்டிருக்கேன். அதனால உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது வந்து துணி நிறைய இருக்குது. அதனால் வந்து 2 பிட்டாக உள்ளே வந்து போட்டுக்கலாம். சும்மா சிங்கிள் பிட்டு மாத்திரம் ஒன்று போட்டு அதை அப்படியே மடிச்சிருங்க. திக்காக இருக்கிறதுக்கு மடிச்சுட்டு கீழே மாத்திரம் ஒரு தையல் போட்டுருங்க. கரெக்டாக அந்த 2 கிளாத் போட்டு கிடத்த மாத்திரம் மடிச்சிங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு நல்லா திக்காக இருக்கும். அந்த அளவு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 2வது பட்டி வந்து ஓட்டுங்க. ஒரு பட்டி வெட்டிட்டிங்கன்னா ஜாயின் பண்ணும்போது பட்டியை பார்த்து குறைச்சிக்கலாம் எவ்வளோ தேவைப்படுதுன்னு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் வந்து தைச்சிருவோம். இது வந்து நல்ல பக்கம். இப்போ கரெக்டாக இதில் ஒரு பீஸ் போட்டுக்கிறோங்க. நம்ம எந்த அளவுக்கு வெட்டியிருக்கோமோ அந்த அளவு வந்து கரெக்டாக பார்த்துக்கிறோங்க. இப்போ இதுக்கு வந்து கழுத்து பீஸ் வந்து தேவையில்லை. அதனால இந்த துணி மீதி இருக்கிற துணியை கரெக்டாக உள்ளே இந்த அளவு பார்த்து இப்படி போட்டுக்கிறோங்க உள்ளுக்குள்ளே. அப்போ உங்களுக்கு திக்காக இருக்கும் துணி. நான் உங்களுக்கு அடிச்சுட்டு அதை திருப்பி காமிக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இருக்குது பாருங்கள் பீஸ். அதில் இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து கட் பண்ணிவிட்டு அங்கங்கே சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும், ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். இப்போ இதில் வந்து அப்படியே ஒரு படிமான தையல் போட்டுருங்க. இது இப்படியே மடித்து கரெக்டாக உள்ளே நல்லா ஃபுல்லாக இழுத்துருங்க. இழுத்துட்டு இந்த ஒட்டில் வந்து ஒரு தையல் போட்டுருங்க. கரெக்டாக ஒட்டில் போட்டுருங்க. உள்ள லைனிங் துணியை நல்லா நீட்டாக இழுத்துக்கிறோங்க, சுருக்கம் இல்லாமல். நம்ம நூலும் மேட்சாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வித்தியாசமே தெரியாது. இப்போ நம்ம ரைட் சைடு வர்றது வந்து ஓட்டியாச்சு, எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ லெஃப்ட் சைடு போகிறதும் அதே மாதிரி ஓட்டிடலாம். இதுக்கு வந்து இந்த பக்கம் போட்டுக்கிறோங்க. ரைட் சைடு வர்றதுக்கு இந்த பக்கத்தில் லெஃப்ட் சைடு போட்டுக்கிறோங்க. இந்த பக்கத்தில் இப்போ இதுக்குள்ளே ஒரு கிளாத் வந்து கீழே வச்சுருங்க. சும்மா நீங்கள் கட் பண்ணவெல்லாம் தேவையில்லை, சும்மா லைட்டாக வந்து ஒரு பக்கம் வச்சுக்கிறோங்க, எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு. இதை போட்டு பார்த்துட்டு அப்புறம் வந்து கட் பண்ணிக்கிறோங்க. இப்போ இதை அப்படியே வச்சு ஓட்டிடுங்க. இதில் வந்து இப்போ நம்ம போட்டிருக்க பீஸ் வந்து எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். தேவையானது வச்சுட்டு மீதி இருக்கிறத வந்து அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து கரைச்சி விட்ருங்க. இந்த கட் பண்ணுறது மாத்திரம் விட்டுறக்கூடாது, கரெக்டாக கட் பண்ணணும். இப்போ இதை வந்து அப்படியே மடித்து படிமான தையல் ஒன்று போட்டுருங்க. கரெக்டாக இழுத்து விட்டு இது அப்படியே மடிச்சிங்கன்னா நீட்டாக உள்ளே போயிடும். கரெக்டாக விரலை வச்சு தள்ளி விட்டுட்டு ஒரு ஒட்டில் வந்து ஒரு தையல் போட்டுருங்க, லைனிங் பீஸ் வெளியில் தெரியாமல். நம்ம உள்ளே வந்து பீஸ் போட்டு அடிச்சிருக்கிறதுனால நல்லா திக்காக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. கழுத்து பீஸ் வந்து நம்ம வெளியில் அடிக்கிற பீஸை விட வேலையும் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். இப்போ எவ்வளோ நீட்டாக ரெண்டுமே அடிச்சாச்சு பாருங்கள். இப்போ நமக்கு வந்து பின்பாகம் வந்து அடிச்சிடலாம், அதாவது முதுகு பகுதி வந்து அடிச்சிடலாம். இதுக்கு வந்து பீஸை வந்து இந்த பீஸை கீழே போட்டுக்கிறோங்க, எக்ஸ்ட்ரா இருக்கிறத. கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் ஒரே மாதிரி எடுத்து விட்டுக்கிறோங்க. இது கழுத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த துணியை வந்து உள்ளே போட்டுக்கிறோங்க. ரவுண்டுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு கம்மியாக கரெக்டாக கழுத்து இறக்க வரைக்கும் இருந்தால் போதும். கீழே எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு இதை அப்படியே வச்சு கரெக்டாக சுற்றி தைச்சிட்டு வந்துடுங்க.
விலகுறது தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து ஊசி குத்திக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத ஃபுல்லாக எடுத்துருங்க. அதே மாதிரி உள்ளே போட்டிருக்கதையும் வந்து கட் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து துணி பத்தலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து தைக்கும்போது பார்த்துக்கிறங்க எவ்வளோக்கு துணி இல்லைன்னு. அதை வந்து ஜாயின் போட்டுக்கிறோங்க. நமக்கு வந்து கழுத்து பீஸ் அளவுக்கு வந்து இறக்கம் இருந்தால் அதுவே நமக்கு வந்து போதும். அதில் உள்ள லைனிங் பீஸே போட்டுக்கலாம். இப்போ இது ரவுண்டு வந்து அடித்தாச்சு. நம்ம அதுக்கு எப்படி நம்ம ஃப்ரண்ட்டு கையெல்லாம் திருப்பினோமோ அதே மாதிரி அங்கேயும் நல்லா கட் பண்ணிடுங்க நீட்டாக. அது அப்படியே வந்து திருப்பிட்டு ஒரு தையல் போட்டுடலாம். அதில் கரெக்டாக ஒட்டுலே அப்படியே போட்டுருங்க. கரெக்டாக லைனிங் பீஸ்லேயே வந்து தையல் வந்து மடித்த தையல் வந்து போட்டுருங்க. அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். இப்போ கரெக்டாக லைனிங் பீஸை உள்ளே தள்ளி இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து எப்படி பிசுறு தெரியாமல் நான் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து காமிக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே அளவு அப்படியே போட்டுக்கிறோங்க. பட்டி அளவு பார்த்துட்டு இதை மாத்திரம் பார்த்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து கரைச்சி விட்ருங்க. இப்போ அதை அப்படியே வந்து பிரிச்சுக்கிறோங்க. இப்போ நம்ம தைச்ச ஃப்ரண்ட்டை வந்து பேக் இது வந்து ரெண்டையும் கரெக்டாக அதை வந்து விரிச்சிருங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு பண்ணால் லெஃப்ட் சைடு உள்ளதை வந்து வச்சுக்கிறோங்க. இதில் கரெக்டாக அளவு மாறாமல் வச்சுக்கிறோங்க. எங்கே தையலில் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இழுத்து இப்போ நீங்கள் இதில் முதல்ல வந்து ஒரு தையல் போட்டு பார்த்துருங்க. அது அப்படியே வந்து இந்த நம்ம தைச்சிருக்க லைனிங் கிளாத்தை வந்து அதில் வந்து திருப்பிக்கிறோங்க. ரெண்டு அளவும் வந்து இழுத்து வச்சுக்கிறோங்க. நம்ம எந்த அளவுக்கு தையல் போட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு அதில் வந்து தைச்சிருங்க. இப்போ அதை அப்படியே திருப்பி பாருங்கள். உங்களுக்கு நீட்டாக வந்து உள்ளே ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ நமக்கு வந்து இதில் வந்து படிமானமாக ஒரு தையல் போடுறதுக்கு கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி நான் இன்னும் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். கரெக்டாக லைனிங் தனியாக மெயின் பீஸ் தனி இது ரெண்டையும் தனியாக வச்சுக்கிறோங்க. கரெக்டாக அந்த அளவுக்கு அதை கூட கொஞ்சம் சேர்த்து நீங்கள் ரெண்டையும் ஒன்றா கூட வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஆனால் இழுத்து வச்சுக்கணும். கரெக்டாக இந்த இதை வந்து கொஞ்சம் தள்ளி இதை வந்து சுத்தமாக அப்படியே ஃபுல்லாக மடிச்சிருங்க. அப்போ தான் வந்து தைக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு வந்து இதுவும் கரெக்டாக ஈவனாக இருக்கணும். அதே மாதிரி இதுவும் ஈவனாக இருக்கணும். ரெண்டையும் சேர்த்து அப்படியே தையல் போட்டுருங்க. இப்போ நான் திருப்பிட்டு உங்களுக்கு இதை கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடம் வந்து திக்காக வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து அதை அந்த இடத்த வந்து கரைச்சி விட்றலாம். இந்த இடம் திக்காக தெரிஞ்சுதுன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு லைட்டாக இந்த இடம் வந்து தெரிகிற மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உள்ளே வந்து இந்த இடத்த மாத்திரம் லைட்டாக வந்து சிசரில் வந்து திக்காக இருக்கிற இடத்த மாத்திரம் கொஞ்சமாக அதை கரைச்சி விட்ருங்க. அப்போ அது வந்து உங்களுக்கு அந்த திக்னஸ் வந்து வராது போடுறதுக்கு. இப்போ அது அப்படியே நமக்கு வந்து சுற்றி படிமான தையல் போட்டுடலாம். இப்போ இதில் திருப்பி பார்த்தா தெரியும், எங்கேயுமே உங்களுக்கு பிசுறு இல்லை பாருங்கள். நீட்டாக இருக்குது பாருங்கள் ஒரே மாதிரி. இப்போ நமக்கு வந்து தையல் மாத்திரம் போட்டுடலாம். இப்போ நான் அதை சுற்றி நான் தையல் போட்டு காமிக்கிறேன்.
இப்போ கரெக்டாக இதில் வந்து அப்படியே இழுத்து விட்டு நம்ம இங்கே தையல் போட்டிருக்கோம், அந்த ஒட்டுலேயே கரெக்டாக லைனிங் பீஸை வச்சு அதில் இழுத்து அப்படியே தையல் போட்டுருங்க. லைனிங் வெளியில் வந்துடக்கூடாது. தையல் வந்து நல்ல பொடி தையலாக போட்டுக்கிறோங்க. நல்லா ஃபுல்லாக வந்து சுருக்கம் இல்லாமல் வந்து எடுத்து விட்ருங்க. ஓட்டும்போது நம்ம கீழே வந்து கழுத்து பீஸ் போட்டுருக்கோம், அதனால் நல்லா ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். நீங்கள் உள்ளர வந்து பீஸ் போடாமல் திருப்பினீங்கன்னா அவ்வளோ வந்து திக்காக இருக்காது. நெக் வந்து கொஞ்சம் அவங்க உடம்பாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வச்சு அடித்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டைட்டாக ப்ளவுஸ் போட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து இதாயிரும், பிரிஞ்சிரும். இப்போ பாருங்கள் ஷோல்டர் எவ்வளோ நீட்டாக ஜாயிண்ட் ஆகிருக்குன்னு வந்து பிசுறு வந்து 2 பக்கமே உள்ளே போயிடுச்சு. அந்த அடிக்கிறது கரெக்டாக அடிச்சிட்டோம்னா பாருங்கள் அழகாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இன்னொரு தையல் நீங்கள் இதில் வந்து தாராளமாக 2வது தையல் அதில் வந்து போட்டுருங்க. நீ அவ்வளோதான், உங்களுக்கு வேலை வந்து முடிஞ்சு ஈஸியாக. முன்னாடி ரவுண்டும் அழகாக வந்திருக்கு. இப்போ நமக்கு டாட் பிடிச்சிட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது தான் வேலையை, குக்கி பட்டி வீப்பட்டி அடிச்சுட்டு. இப்போ இந்த ஷோல்டரும் வந்து பாருங்கள் பிசுறு இல்லாமல் அழகாக நீட்டாக வந்துருக்கு. 2 தையல் போட்டதுக்கப்புறம் ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். இப்போ இடுப்பு மடித்து அடிச்சிட வேண்டியதான். இப்போ எவ்வளோ ஈஸியாக வந்து பீஸ் அதுக்கு போட்டு கரெக்டாக வந்து இந்த பக்கமும் தெரியக்கூடாது நமக்கு பீஸ் போட்டிருக்குது, அதுவும் உள்ளே போயிடுச்சு. அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் வந்து உங்களுக்கு தெரியல பாருங்கள், 2 போட்ட பீஸ் எல்லாமே உள்ளே போயிடுச்சு. வச்சு திருப்புறது வந்து தனியாக வெறும் பீஸில் வந்து வச்சு திருப்பாதீங்க. சீக்கிரம் வந்து காட்டன் ப்ளவுஸ்லாம் வந்து கிழிஞ்சு போயிடும். குனியும் போது இந்த இடத்துல நேர விட்டுரும். அதனால் உள்ளே கொஞ்சம் திக்காக துணி போட்டு நீங்கள் வச்சு திருப்பி பாருங்கள். இப்போ நான் எப்படி திருப்பினோ அதே மாதிரி நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். இப்போ நான் அந்த ப்ளவுஸ் வந்து முடிச்சிடுறேன். இப்போ எவ்வளோ ஈஸியாக வந்து பீஸ் போட்டு திருப்புறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். இது நான் கட்டிங் வீடியோவும் போட்டிருக்கேன், அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3/4 கை வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து போட்டிருக்கேன். தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.